அவர் முதலமைச்சர்ன்றதை ஏத்துக்க மறுக்கிறாங்க. நம்ம பொண்ணு கல்யாணம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மூக்கல வரல வைக்கிற மாதிரி ஓஹோ நடக்குது பாத்தியா? என்கிட்ட சொல்ல வந்தத பாதிலே சொல்லாம போட்டுட்டு போயிட்டீங்க தாத்தா. வெக்கமா இல்ல? வந்தமா விசேஷத்துல சோத்த தின்னமா ஊர் பக்கம் போய் சேர்ந்தமான்னு இல்லாம இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காத. சேகர் பாபு மாட்டு செயலாளர் பதவி விட்டு தூக்கலான்னு பார்த்தா அழுவுறான் எனக்காக. என் தங்கத்தை பதவியை விட்டு தூக்காத. ஏண்டா ஏன் என் செல்ல குட்டியை ஏங்க வைக்கிற, தாங்க வைக்கிற? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா வீசி பாடுறா. சொல்லவும் பிள்ளையாரு சொல்லு. ஆட்சிக்கு வந்து 5வது நிமிஷமே குதிரை பேரத்தை ஆரம்பிச்சாங்க. என் புள்ள வைத்தியம் பண்ணிட்டு இருக்கான். மண்டல கூட்டங்கள்ல முதலமைச்சர் படம் தான் வைக்கணும்ன்றது விதி. யார் முதலமைச்சர் இருந்தாலும் ஸ்டாலின் படத்தை வைன்றாங்க. இது என்ன மாதிரியான மனநிலை? டினையல் மோடுன்னு ஆங்கிலத்தில் உண்டு. யதார்த்தத்தை ஏத்துக்க மறுக்கிற ஒரு மனநிலை. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? இது உடல்நலன் மனநலன் ரெண்டையும் பாதிக்கும். அதனாலதான் இந்த கட்சி நாசமா போகுது. சோ இது ஒரு பகுதி தான், ஒரு 20% தான் நாம் பட்ட துன்பங்களே. அதெல்லாம் வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. அனுபவிச்சாதான் தெரியும் உங்களுக்கு. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யாரையா உன்ன கேட்டா? அரசை கண்டித்து கரிகட்ட அரசை கண்டித்து திமுகவின் ஆர்ப்பாட்டம். புரிஞ்சுதே. தேர்தல் எப்ப வேணும்னாலும் வரலாம். விரைவில் வரலாம். ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம். எப்போது வரப்போகிறா? எப்போது வேண்டுமானாலும் வரலாம். நாளைக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம். ஏன்னா ஆட்சி என்பது மெஜாரிட்டியோட வெற்றி பெறல வாங்க. எல்லாம் தெரியும் உங்களுக்கு. மெஜாரிட்டியோட இல்ல. என்னப்பா அதுக்கு போய் இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டீங்கப்பா. அப்படி மட்டும் சொல்லுவேன் நினைக்காதீங்க. 100% உண்மை. 100% உண்மை. திமுக, அண்ணா திமுக, பிஜேபி 3 பேரும் ஒண்ணுதான். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. 29 எலெக்ஷன்ல 3 பேரும் ஒன்னா சேர்ந்து கூட்டணி வைப்பாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. போய் எல்லாமே போய். மே 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் என்ன நடந்தது? போயிட்டோம். ஒரு காலத்துல பின்னால சம்பந்தப்பட்டவர்கள் அதை பத்தி எழுதுவாங்க.